ஓம் பைரவரே போற்றி போற்றி. ஓம் பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பை யாரும் புரிந்து கொள்ளாததால் தானே இத்தனை நாட்களாக நீ எத்தனையோ பேருக்கு நல்லதை செய்தாலும் கூட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். இதோ இப்பொழுது உனக்கான நேரம் பிறந்துவிட்டது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷத்தையும் நீ அனுபவித்து வாழும்படி மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன் என் செல்லமே. அலட்சியம் செய்யாமல் உன்னுடைய பைரவர் உனக்கு செய்யும் நல்ல விஷயத்தையும் உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டதையும் நீ கேட்டு தெரிந்து புரிந்து கொள். எல்லா கஷ்டங்களையும் நான் தான் அனுபவிக்கிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் அத்தனை நிகழ்வுகளையும் கடந்து போக கற்றுக்கொள். எல்லா காயங்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நீ வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் அது நிம்மதி இல்லாமல் போய்விடும் அல்லவா? என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு கொஞ்சம் மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். அப்படித்தான் உன் வாழ்வில் நீ துன்பங்களை அனுபவிக்கப் போகிறாய். வெகு விரைவிலேயே நீ இன்பத்தை பெறுவாய் என்று நம்பி காத்திரு. எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறும்படி உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது என் செல்லமே. கூடிய விரைவில் நீ எல்லா சந்தோஷத்தையும் பெற்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது உன் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்ப்பாய். அப்பொழுது நீ யோசனை செய்யத்தான் போகிறாய். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காகவா நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் என நீயே உன்னை பார்த்து சிரித்துக் கொள்ளும் அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் சுலபமாக முடிவுக்கு கொண்டு வருவேன். பெரிய பிரச்சனை என்றும் தீராத துன்பம் என்று நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அத்தனையையும் நான் உனக்காக சரி செய்து சந்தோஷமாக வாழ வைக்க வந்து விட்டேன் என் செல்லமே. உன்னை பற்றி குறை கூறுவதற்கும் குற்றம் சொல்வதற்காகவே எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி குறை கூறும் அளவிற்கு அவர்கள் உத்தமர்களும் அல்ல. அவர்கள் கூறியதை ஐயோ இப்படி நடந்துவிட்டதே என்று நீ கவலைப்பட நீ கோழையும் அல்ல. நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாகத்தான் அமைத்து கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் சொல்ல வருவது ஒரு விஷயத்தை தான். உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழ்வதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள் என உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டு அதை சந்தோஷமாக துவங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாகத்தான் மாறப்போகிறது. காரில் போகுபவனை பார்த்து நீ கவலைப்பட்டு நிற்காதே என் செல்லமே. கால் இல்லாதவன் கூட உன்னை கடந்து போகிறானே, அதையும் சேர்த்துப்பார். ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை கண் திறந்து பார்க்க வேண்டிய கட்டாய நிலைமையில் நீ இப்பொழுது இருக்கிறாய். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்று நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை என்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உன்னை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். உன்னை விட வசதியாக வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யாரை பார்க்க போகிறாய், யாரை போல வாழப் போகிறாய் என்றெல்லாம் நீ யோசனை செய்ய வேண்டாம். உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் உன் மனதிற்கு திருப்திகரமாக நான் வாழ வைப்பேன். என்ன நடந்தாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். தண்ணீர் என்பது தனக்கு தேவையில்லை என்றால் எவ்வளவு பெரிய பாறாங்கல்லாக இருந்தாலும் அதை விட்டு விலகி போகும். அல்லது அந்த பாறையை அடித்து நொறுக்கி விலக்கிவிட்டுதான் போவேன் என்றால் அது எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, அதை உடைத்து சுக்கு நூறாக்கி அதை கடந்து விட்டு போகிக் கொண்டே இருக்கும். அப்படி உன் தேவைக்கு ஏற்றாற் போலவும் உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போலவும் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து போகலாமா ஒதுங்கி போகலாமா என்று யோசனை செய்து அதன்படி வாழப்பார். யார் தன் மனதை அடக்கி ஆள பழகி கொண்டானோ அவன் எந்த சிக்கலிலும் சிக்க மாட்டான். அத்தகைய தகுதியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்வில் எது சரி எது தவறு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்ற பக்குவத்தை உனக்குள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே. மற்றவர்கள் யாராவது நல்லது செய்கிறார்கள் என்றால் அதை ஆஹா ஓஹோ என்று புகழ்வதை காட்டிலும் அவர்கள் இன்னும் அதை மேலும் மேலும் சிறப்பாக செய்து வாழ்வதற்கு ஊக்கத்தை அவர்களுக்கு கொடு. ஏனெனில் நீ வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது என்பது புண்ணியத்தை கொடுக்கும். மற்றவர்களை வாழ வைத்தால் போதும் அப்பா, நான் எப்பொழுது வாழ்வது என்று நீ கேட்க வேண்டாம். அவர்களை வாழ வைத்ததின் புண்ணியமாக எல்லோரை காட்டிலும் மிக சந்தோஷமான புண்ணிய வாழ்க்கையை நீ வாழ்வாய். கடலில் பயணத்தை தொடங்க போகிறாய் என்றால், கப்பலில் போக ஆசை இருக்கிறது என்றால் கரையை விட்டு விலகிதானே போக வேண்டும். கரைகள் மறைந்து கொண்டே இருக்கிறது, கப்பல் கடலுக்குள் செல்கிறதே என்று பயந்து கொண்டே இருந்தால் எப்படி அந்த நடுக்கடலை தாண்டி அக்கறைக்கு போய் சேர முடியும்? ஏதாவது ஒரு கஷ்டத்தை தாண்டி போனால்தானே நீ மாபெரும் வெற்றியை பெற முடியும். இந்த உண்மையை உணர்ந்து கொள் என் செல்லமே. கரைகளை கடக்கக்கூடிய துணிவு இருந்தால் மட்டும்தான் நடுக்கடலில் அல்லாடி தத்தளித்து அதன் பிறகு அக்கறைக்கு போக முடியும். எந்த ஒரு பெரிய விஷயம் நடப்பதற்கு முன்பாகவும்
ஒரு சில துன்பத்தை தாங்கிக் கொண்டு அனுசரித்துதான் நீ போக வேண்டும். சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கிறது. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யப்பார். நீ இன்று எந்த விஷயத்தில் இருக்கிறாய் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை மதிக்காத மனிதர்களை தேடி நீ போகவே கூடாது. எவ்வளவு வலியும் வேதனையும் உனக்குள் இருந்தாலும் யாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ள கூடாது என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பைரவர் என்னிடம் சொல். உனக்கு அப்பாவாக நான் இருந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செய்து சகல செல்வங்களையும் உன்னிடம் நான் வந்து கொடுப்பேன். அதே போல எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு இருக்கும்போதும் சரி, உன் வீடு தேடி வருபவர்களை நீ அவமானம் செய்யக்கூடாது. ஏனெனில் இங்கு வசதி நிலையும் கிடையாது, வறுமை என்பது தொடர்கதையும் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் யாருடைய வசதியை வேண்டுமானாலும் நான் மாற்றி அமைப்பேன். எவ்வளவு வறுமை நிலையில் இருப்பவர்களை கூட நான் நினைத்தால் வசதியானவர்களாக மாற்றிவிடுவேன். உனக்கான வசதி வாய்ப்புகளை விரைவிலே நான் கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கு எது கிடைக்கவில்லையோ, எதை நீ பெறவில்லையோ அதுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டே இருக்காதே. கிடைக்காததையே நீ பெரிதாக நினைத்து கொண்டே இருந்தால் கையில் இருப்பதின் அருமை பெருமையை உணராமல் நீ தொலைத்து விடுவாய். கையில் இருப்பதுதான் சிறந்தது என நினைத்துக்கொள். உனக்கு கிடைத்த வாழ்க்கையை மிக சிறப்பான வாழ்க்கைதான் என்று மனதில் நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு இரண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அப்படி இல்லை எனில் உன் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீ அனுசரித்து வாழ வேண்டும். மாற்றங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் நிலையானது. உன் வாழ்க்கையே நீ முடிந்த அளவிற்கு வாழப்பார். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். எக்காலத்திலும் பேராசையோ பொறாமையோ உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உன் குறைகளை பார்த்து விமர்சிப்பார்களே தவிர உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் உன் நிறைவை சொல்லி சொல்லி ரசித்துக் கொண்டு இருக்கும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? உனக்குள் குறைகளை காட்டிலும் நிறைகள் நிறைய இருக்கிறது. நல்ல பிள்ளையாக நீ நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய். தவறான செயல்களை செய்து விடுகிறாயே தவிர அவ்வப்பொழுது தவறான சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லது தவறான சில செயல்களை செய்து விடுகிறாயே தவிர நீ கெட்ட பிள்ளை கிடையாது என்பதை நான் அறிவேன். போராட்டம் இல்லாமல் எதிலும் வெற்றி பெற முடியாதல்லவா? போராடி கொண்டிருக்கும் இந்த வாழ்வில் நீ மனதால் காயப்படவும் கூடும், கஷ்டப்படவும் கூடும். வாழ்வென்றால் எல்லாம் சகஜம் என்று நீ உன் மனதில் எண்ணிக்கொண்டு வாழப்பார். உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். மற்றவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் எதுவும் செய்யாமல் கெடுதல் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. யாராவது ஒருவர் உன் முன்னால் வந்து நீ செய்வது சரிவராது, உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார் என்பதுதான் அர்த்தம். எதையும் எல்லா நேரங்களிலும் ஆராய்ந்து யோசித்து செயல்படு. மனிதன் என்றால் நிதானம் தவறுவது வழக்கம்தான். ஆனால் தவறிய நிலையிலேயே இருந்து கொண்டு அதற்காக தவறு செய்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அதுதான் தவறு. ஓம் பைரவரே போற்றி போற்றி. ஓம் பைரவரே போற்றி போற்றி. நன்றி.